Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற இன்டர்வியூ கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நான் எஸ்பெஷலி பெண்கள் எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 3 சினாரியோ எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு யங் கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு ஜாபுக்கு போனால் எப்படி ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது சினாரியோவில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எந்த ஜாபுக்குமே போகாமல் கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க ஒரு கரியருக்கு போகணும்னு நினைக்கும் போது அவங்க இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். மூணாவது கிராஜுவேஷன் முடித்து ஜாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக ஒரு கரியர் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் சிம்பிள். இப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க. ஜென்ரலாக எல்லாரும் இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்ட உடனே மை நேம் இஸ் ஐ ஆம் அப்படின்னு அவங்க பேர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை இன்டர்வியூ ரூம்குள்ளே கூப்பிடும்போதே உங்கள் பேர் சொல்லி லைக் ஹாய் ரம்யா ப்ளீஸ் கம் இன், லைக் ஹாய் டேக் யுவர் சீட் ரம்யா அப்படின்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து தே ஆல்ரெடி நியூ அவர் நேமுக்கும் போது திரும்ப நம்ம பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கனாலும் ஓகே, தப்பு இல்லை. ஸோ உங்களை இந்த கொஸ்டின் கேட்ட உடனே நம்ம சொல்கிறது தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் ஆர் ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு யங் கிராஜுவேட்டுங்கும் போது என்ன படித்தாங்க, எந்த வருஷம் முடிச்சிருக்காங்க, வேறு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது எப்படி நான் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேனோ அதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இதை சொன்னால் போதும். ஸோ இது ஜென்ரலாக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க. பாஸ்ட் ஸ்கில்ஸு ப்ரெசண்ட். ஸோ பாஸ்ட்னா நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது சொல்கிறது தான் வந்து பாஸ்ட். தென் நான் இது போக என்கிட்ட என்ன ஸ்கில் செட் இருக்குது, லைக் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங், நான் டீம் ஒர்க்கில் ஸ்ட்ராங், ஸோ இந்த மாதிரி என்னோட சாஃப்ட் ஸ்கில்ஸில் நான் ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு ப்ரெசண்ட் இப்போ நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் போது இந்த ஜாபுக்கு என்னோட இந்த ஸ்டடீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கலாம். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எந்த வித கரியருக்கும் போகாமல் புதுசாக ரொம்ப வருஷம் கழிச்சு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் பார்க்குறது எல்லாமே லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கொஷின் கேட்டாலே ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு அது ஒரு இன்ஃபீரியராக ஒரு சப்டியூடு டோனில் வந்து அதை சொல்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்படி ஒரு கரியரை டெவலப் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலியை டெவலப் பண்ணுறது இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதனால தான் கவர்மெண்ட்லேயே சைல்ட் கேர் லீவுன்னு 2 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ அதை இன்ஃபீரியராக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், அதை ஹைலைட் பண்ணணுங்கிற அவசியமுமே இல்லை. உங்களை ஒரு ஜாப் இன்டர்வியூவில் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு செல் யுவர் செல்ஃப். ஓகே, யூ ஆர் கோயிங் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். அப்போ ஹவு வெல் யூ மார்க்கெட் யூ, லைக் ஹவு வெல் யூ அட்வர்டைஸ் யூ, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் சேம் ஃபார்முலா நான் என்ன படித்தேன், எந்த வருஷம் முடித்தேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் எடுத்தேன். ஆஃப்கோர்ஸ் லைக் அதை வந்து மறைக்க வேண்டாம், பட் அது ஒரு பெரிய விஷயமா சொல்லாதீங்க. லைக் நான் வந்து என் ஃபேமிலிக்காக என்னோட மேரேஜ், அதுக்கப்புறம் என்னோட சைல்ட் பர்த், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் குழந்தைய டேக் கேர் பண்ண வேண்டியது இருந்தது, இதுக்காக ஐ டுக் அ பிரேக். இப்போ things have become stable, so I thought like I could build my career and this is a wonderful opportunity for me to bring in all the strengths that I have to build a new career அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு இன்ஃபீரியராக நினைக்காதீங்க. தேர்ட் சினாரியோ சேம் சினாரியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைக் படிக்கிறாங்க, ஜாப்க்கு போகிறாங்க, பிரேக் எடுக்கிறாங்க, திரும்ப ஜாப்க்கு போகிறாங்க. ஸோ நீங்களும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் ஐ டுக் அ பிரேக் ஃபார் மை ஃபேமிலி அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். அதில் நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னோ இல்லை அதை வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணணும், லைக் சம் அதர் விமன் ஆர் கேப்பபிள் தட் யூ ஆர் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் போத் ஃபேமிலி அண்ட் ஒர்க் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ சொல்லுங்கள், மை ஃபேமிலி நீடட் மை ஹோல் அட்டென்ஷன் ஃபார் சம் டைம், ஸோ ஐ தாட் லைக் ஐ வுட் give my full there. So now it's time for me to come back to my career. So adanal I wanted to give my 100% to my family. Now I am ready to give my 100% to the job and I am capable of handling both family and work now because things are stable now அப்படினு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்லி, அதே மாதிரி இந்த பிரேக் எடுத்த பீரியடில் நான் என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணேன், நான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், இல்லை நான் வந்து கம்ப்யூட்டரில் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அப்படி இல்லைன்னா வந்து அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் நான் கொஞ்சம் லேகிங்காக இருந்தேன், நான் என்னோடய இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபேமிலியோட என்டையர் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்டும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஐ வாஸ் மேனேஜிங் மை என்டையர் ஃபேமிலி.
ஸோ அப்போ that is also knowledge, that is also learning. ஸோ இந்த எல்லா என்னோட எஜுகேஷன், என்னோட இந்த எக்ஸ்பீரியன்சஸ், என்னோட இந்த ஸ்கில் செட், இது எல்லாமே இந்த ஜாபுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ வில் பி அ வேல்யூபிள் அசட் டு யுவர் கம்பெனி அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல நினச்சது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அண்ட் தென் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கணும், இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களோட வீடியோஸை கண்டிப்பாக எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை எங்கள் பிளாட்ஃபார்மில் எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணுவோம். தேங்க்யூ.